வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த நல்லா கவனித்து பாருங்கள். எங்கேயாவது போயிருக்கீங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். திரு யோக சாய்பாபா ஆலயம் இது எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? போத்தனூரை அடுத்து செட்டிபாளையம் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போன உடனே வலதுபுறம் ஒரு கட்டு வரும். அது நேராக ஈச்சனாரி கோயிலுக்கு போய் சேரக்கூடிய கட்டு. அதில் போனீங்கன்னா அந்த ரயில்வே கேட் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் லெஃப்டில் திரும்பினா எல்என்டி போகிற ரோடு, ரைட்டில் திரும்பினா இந்த சாய்பாபா கோயிலுக்கு நம்ம வரலாம். சரி வாங்க, இன்றைக்கி ஏன் இங்கே வந்திருக்கோம் நம்ம தெரியுமா உங்களுக்கு? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கீச்சு மூச்சுன்னு ஒரே சத்தம், பலவிதமான பறவைகளுடைய ஒலி ஒன்றா கேட்குது. நான் கூட சுற்றி முற்றி பார்த்தேன், இங்கே எங்கேயாவது ஆலமரம், அரச மரம் அப்படின்னு பெரிய பழங்கால மரம் இருக்கா? நிறைய பறவைகள் சத்தம் கேட்குதேன்னு பார்த்தா மரத்தையும் காணோம், ஒன்றையும் காணோம். நல்லா கவனித்து பாருங்க, அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த விசேஷம் என்னடா அப்படின்னு. நம்ம போத்தனூர் ஸ்ரீராம் நகரை சேர்ந்த முத்துக்குமரன் வள்ளிக்கும்மி அந்த குரூப் இன்னைக்கு நடனம் ஆட போகிறாங்க. அதுக்காகத்தான் இத்தனை பேர் வந்து காத்துட்ருக்காங்க பாருங்கள். ஆஹா, நல்ல வாய்ப்பு, இதை நம்ம பார்க்கலாம், படம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரே குஷி ஆகிட்டேன் நான். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த கோயிலுக்குள்ளே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் வாங்க. அமைதியான சின்ன கோவில், அழகான ஒரு விக்கிரகம், சாய்பாபாவை நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு உணர்வு. அதை பார்க்கும்போது அந்த பக்தி நம்மளறியாமல் நம்ம மேலே தொத்திக்குது. அடுத்து ஏதோ பரதநாட்டியம் இருக்கும் போல் அந்த பெண்மணிகளும் வந்திருக்காங்க. மக்கள் பாருங்கள், என்ன ஒரு ஆர்வத்தோட நம்பிக்கையோட அந்த பகவானுக்கு ஆரத்தி காமிக்கிறாங்க பாருங்கள். ஆஹா, இதுவல்லவோ எளிய உண்மையான பக்தி. ஆட்களை பார்த்தால் வசதியானவர்கள் போல தெரியவில்லை, ஆனால் பக்தியிலே அவர்கள் பெரும் பணக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆக இந்த ஒரு அருமையான சூழ்நிலையில் இந்த நடனம் இப்போ தொடங்க போது, அதை நம்ம வாங்க போய் கண்டு கழித்து மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். இன்றைக்கி 2/10/25 கலைமகளின் நாள். அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த கோயிலில் இந்த மாதிரி நாட்டியங்களை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆக கலைமகளை சிறப்பிக்கும் வகையில் அந்த கலைகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் அரங்கேற்றும் பொழுது அவர்கள் பயிற்சி எடுத்த மாதிரியும் இருக்கிறது. கலைமகளுக்கு ஒரு பெரிய அஞ்சலி செலுத்திய மாதிரியும் இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் ஆடுவதை விட பார்க்க வந்தவர்களுடைய மனதிலே மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. அவர்கள் வீட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பொதுமக்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த நடன காட்சிகளை காணும் பொழுது அவர்களும் அந்த நடனத்திலே பங்கேற்பது போன்ற ஒரு உணர்வு, அவர்களும் கூட சேர்ந்து ஆடுவது போன்ற ஒரு நினைவு, அப்படியே கையை தட்டி கொண்டு கால்களை ஆட்டிக்கொண்டு உடம்பை சிலிர்த்து கொண்டு ஆஹா என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அந்த கோவிலின் பின்புறம் பாருங்கள், இது போன்ற ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள். அதன் தத்துவம் என்னவென்று அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும்போது கண்டிப்பாக கேட்க வேண்டும். உங்களில் யாருக்கேனும் தெரிந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம். சின்னஞ்சிறு கோவில்தான், ஆனால் போனவுடன் நம்மால் உடனே வெளியே வர முடிவதில்லை. ஏன் சின்ன கோவிலுக்கு இவ்வளவு நேரம் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த ஒவ்வொரு சிலையிடமும் விக்கிரகத்திடமும் அந்த படங்களிடமும் நாம் போய் நின்று தரிசிக்கும் பொழுது அவை நம்மை கட்டி போடுகின்றன, தன்னுள் இழுத்து கொள்கின்றன, நம்மை மெய்மறக்கச் செய்து நம்மை அங்கிருந்து நகரவே விடமாட்டேன் என்கிறது. அதனால் ஒவ்வொரு இடத்திலும் சற்று நேரம் நிற்கும் பொழுது நிச்சயமாக அந்த நேரம் ஆகத்தான் செய்யும். அதே போல் அந்த கோவிலின் பின்புறம் சென்று பாருங்கள், அருமையான ஒரு சாய்பாபா சிலை இருக்கிறது. அதன் பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? குபேர சாய்பாபா. அமர்ந்திருப்பது என்னமோ சாதாரண இடம், ஆனால் பெயர் குபேர சாய்பாபா. இதோ இந்த உலகமே அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நடனம் தொடங்க இன்னும் சில வினாடிகளே இருக்கிறது. அதற்குள் நாம் சற்று அருகே சென்று அந்த நடன மணிகள் யார் யார் என்பதை பார்த்து விடுவோம். பாருங்கள் என்ன ஒரு அழகாக, ஆர்வமாக, உற்சாகமாக அவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சிரித்த முகம். இங்கே ஒரு இயக்குனரும் இருக்கிறார். சிரித்த முகம் பாருங்கள், என்ன ஒரு புன்னகை, என்ன ஒரு மகிழ்ச்சி. நாம் ஆடப்போகிறோம், கலைமகளுக்கு நடனாஞ்சலி செய்ய போகிறோம் என்ற ஆர்வம் ஒவ்வொரு மனதிற்குள்ளும் இருந்து அவர்கள் முகங்களின் வழியாக வெளியே வந்து கொப்பளிக்கிறது. உற்சாகம் பீரிட்டு கொண்டிருக்கிறது. ஆஹா, என்ன பாருங்கள், அந்த நடனத்தின் மேல் அவர்களுக்கு இருக்கும் ஈடுபாட்டை என்னவென்று சொல்வது.
இந்த டீம் இப்பொழுது ஆடப்போகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எதற்கையா நான் இடையில்? நீங்களாச்சு அவர்களாச்சு. ஸ்டார்ட் த மியூசிக். வினைகள் எல்லாம் மகளிர் மேல் சொல்லறியே தும்பிக்கை யானை பாதம் தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கு ஓர் விநாயகரே தையத்தகதிகளோம் தகதிகளோம் தாராதைய தையத்தோம் நானே 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 நன்னாம் செய்யா முந்தியுதித்த விநாயகரே முதல் முக்கண்ணனாருடோ தன் மகன் செய்யா நல்ல கணபதி பிள்ளையாரே எங்கள் நாவில் எழுதும் சரஸ்வதியே தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா கணபதி நீரே துணை செய்யா தன்னானே நானே 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 நன்னாம் நன்னாம் செய்யா தன்னானே நானே 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 நன்னாம் பார்வதியே துணை இருப்பார் தன்னே நானே நன்னாம் நானே நானே நானாம் ஓ தானே நானே நன்னாம் நானே நானே நானாம் செய்தார் காலுதனில் சலங்கை தட்டி அசைத்தாட செய்யா தன்னே நானே நன்னாம் நானே நானே நானாம் ஓ தானே நானே நன்னாம் நானே நானே நானாம் செய்தார் சீர்சலித்து கால் பொலியும் சென்னல் வெளிநாடு அங்கே சேர்ந்திருக்கும் மனைவி மக்கள் வந்து விளையாட்டம் செய்யா தன்னே நானே செய்தார் ஓ தானே நானே நன்னாம் நானே நன்னே நானே நானாம் ஓ தானே நானே வேள்வி மலை சிற்றூராம் வேந்த நம்பிராஜ் செய்தார் எந்த ஊரு இந்த குமி என்று சொல்லி கேட்டால் மழினங்கள் காட்டம் செய்யா தன்னே நானே நன்னாம் நானே நன்னே நானாம் ஓ தானே நானே நன்னாம் நானே நன்னே நானாம் செய்தார் தன்னே நானே நன்னாம் நானே நன்னே நானாம் ஓ தானே நானே நன்னாம் நானே நன்னே நானாம் செய்யா தன்னே நானே நன்னாம் நானே நன்னே நானாம் ஓ தானே நானே நன்னாம் நானே நன்னே நானாம் தையத் தகதிகதோம் தகதிகதோம் தாதா தையத் தையத்தோம் விரட்ட போவோம் அம்மா செய்யா தன்னே நானே நானே நன்னாம் நன்னே நானே நானே நன்னே நானே. கிட்டத்தட்ட நாம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் முழு மனசோட நம்புகிறேன். இந்த மாதிரி அருமையான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நம்ம மனசு உற்சாகம் அடையும். இதுகாரம் உடன் வந்து பயணித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அங்கு வானவரை தான் தொழுது வள்ளி மரக்கணத்தில் கவுனெறிந்தால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.